ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃப்ளேவ்ஸ் டு ஃபேஷன். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். திரும்ப உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நான் என்ன பேசணும்னு நினச்சேன் அப்படின்னாக்க, ரீசன்ஸ் ஃபார் ட்ரிக்கர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, மற்றவங்களுடைய செயல்களோ மற்றவங்களுடைய சொல்லோ இல்லை மற்றவங்க நம்மளை நடத்துகிற விதமோ நம்மளை நமக்குள்ளே ஒரு பயத்தை உண்டு பண்ணும், இல்லை நம்மளை கோவப்பட வைக்கும், இல்லை நம்மளை யோசிக்காமல் திரும்ப ரியாக்ட் பண்ண வைக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் ட்ரிகர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஆனால் இந்த ட்ரிகர்ஸுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னாக்க, மற்றவங்க யாருமே கிடையாதுங்க. நம்ம எதில் நிற்கிறவங்க கிடையாது. நம்மளை காயப்படுத்திட்டாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்க காரணமே கிடையாது. உண்மையான காரணம் என்ன அப்படின்னாக்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றப்படாத காயங்களும் சொல்லப்படாத வேதனைகளும் நம்ம என்ன பண்ணுறோம், மறைச்சியோ இல்லை அதை சரியாக வெளிப்படுத்தாமலோ உள்ளுக்குள்ளே நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டே வரோம் இல்லைங்களா, அது ஒரு பெரிய இதுவாக சேர்ந்துக்கிட்டே வரும் உள்ளுக்குள்ளே. ஸோ மற்றவங்க ஏதோ ஒன்று பண்ணுறது போய் அந்த காயத்தை போய் டச் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் அந்த வலியில் நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தோம். இதுதான் ட்ரிகரும் அதுக்கான ரியாக்ஷனுக்கான காரணமும் அதுதான். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, நமக்குள்ளே இருக்கக்கூடிய காயங்களை நம்ம திரும்பி பார்க்க பயப்படுறோம். அதை பார்த்தா திரும்ப வலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை, அந்த காயப்படுத்தப்பட்ட உணர்வுகளை நம்ம சரியாக ப்ராசஸ் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே புதைச்சி வைக்கிறதுனால என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு வெளிப்புற சூழ்நிலை காரணமாக அது வெடித்து வெளியில் வர்றதாங்க அந்த ட்ரிகர்ஸ் உடைய ரியாக்ஷனாக நமக்கு மாறுது. ஓகேங்களா? இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நாம நம்மளை முதல்ல ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பாஸ்ட்ல என்ன வேணா நடந்திருக்கட்டும், ஓகேங்களா? நாம நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாம இதுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல நாமளே திணிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுக்கணும். ஸோ எப்படியாச்சும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காயங்களை நீங்க வெளியில கொண்டு வரணும். அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம், எக்ஸசைஸ் இருக்குது, இல்லை நீங்க எழுதலாம். உங்க மனசுக்குள்ள என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஜேர்னல் ரைட்டிங்கா எழுதலாம். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தாலே அந்த ட்ரிகர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஏன் நானே அப்படிதான் தொட்டா வெடிக்கிற தொட்டாசினிங்க மாதிரி இல்லை, தொட்டா வெடிக்கிற அந்த ட்ரிகர், அந்த கோவக்காரியா தான் இருந்தேன் நான். பட் இப்போ நான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அந்த ட்ரிகருக்கான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு ஒரு ட்ரிகருக்கும் என்ன காரணம், அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானே திருத்திக்கிட்டு வரேன். ஸோ அது சாதாரண ப்ராசஸ் கிடையாது, கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். பட் அது கொஞ்சம் தைரியம் வேணும். நீங்க உங்களையே மீட் பண்ணணும், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வழிகளை நீங்களே மீட் பண்ணணும். ஓகேங்களா?